ரியல்மிலேருந்து 8 ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ரியல்மி நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட இந்த 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மியோட இந்த 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது பேக் சைடில் வந்து கிளாஸ் பாடி மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிளாஸா மெட்டலா அப்படிங்கிறது வந்து கிளியராக சொல்லலை. ஆனால் பேக் சைடில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து டேர் டு லீப் அப்படிங்கிற ஒரு பெரிய எழுத்து எழுதியிருக்காங்க. ஒரு பட்டை மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரியல்மி அப்படிங்கிற பிராண்டை சின்னதாக போட்டாலே போதும். ஸோ இந்த டேர் டு லீப் அப்படிங்கிற எழுத்து அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த டேர் டு லீப் அப்படிங்கிற எழுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் செஞ்சிருக்கா சொல்கிறாங்க. அதனால் வந்து நைட்டில் உள்ள கொஞ்சம் லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நைட் டைமில் இருட்டில் பார்த்தா அந்த டேர் டு லீப் அப்படிங்கிற எழுத்து வந்து தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து அந்த எழுத்தை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பேர் போடுற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது இல்லை. அதுவே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் ஏஜி கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இந்த கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. மேலும் வந்து இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வருது. 1000 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் வந்து போகும் சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ரியல்மி 8 ப்ரோ டிஸ்பிளேல வந்து நமக்கு வந்து வெறும் 60 ஹெட்ஸ் பேனல் தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஒரு 90 ஹெட்ஸ் பேனல் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது கொடுக்கல. நார்மலான 60 ஹெட்ஸ் பேனலாக தான் வருது. அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பேசலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 720G அப்படிங்கிற ஆட்டோகோ சிப்செட் பயன்படுத்துகிறாங்க. இந்த சிப்செட் ஒரு 8 nm சிப்செட்டாக வருது. 2.3 GHz கார்டெக்ஸ் A76 கோர்ஸ் வந்து உள்ள மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adreno 618 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ விதமான கேம்ஸ் வந்து ஹெவியாக நீங்கள் விளாண்டா சரி ஹை கிராஃபிக் கேம்ஸும் ஈஸியாக இந்த ஃபோனால் ஹேண்டில் பண்ண முடியும். மேலும் இந்த ரியல்மி 8 ப்ரோவில் வந்து லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அதனால் கேம்ஸ் ரொம்ப நேரம் விளையாண்டாலும் ஃபோன் அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. ஸோ மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஃபோன் நல்லா இருக்கும். ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக இந்த ஸ்னாப்டிராகன் 720G வருது. அதுவே ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. அதே ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டுக்கு சப்போர்ட் இருக்கு. 250GB எக்ஸ்டர்னல் பண்ணலாம். டெடிகேட் சிம் கார்டாக கொடுக்காங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்தபடியாக இந்த ஃபோனில் பேக் சைடில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 108 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HM2 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. இது f1.88 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த சென்சாரில் வந்து LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்குது. இது போக வந்து UIS அப்படிங்கிற சப்போர்ட்டும் US Max அப்படிங்கிற சப்போர்ட்டும் இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த US அப்படிங்கிறது என்ன ஸ்டெபிலிட்டி தான். அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் அது போக வந்து மற்ற ஸ்டெபிலைசேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து வீடியோஸ் எடுக்கும்போது நல்லா இருக்கும். ஸோ எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து f2.25 ஆப்பர்ச்சரில் வருது. 119 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்க முடியும். மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் லென்ஸ் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது போர்ட்ரேட் மோடு வந்து எடுக்கலாம். பேக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸாக சில சப்ஜெக்ட் வந்து பேக் மற்றும் ஒயிட் மாதிரி மாற்றி எடுத்துக்கிறதுக்கு உதவும். நாலாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. 4 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸ் அப் எடுக்க முடியும். இந்த ரியர் ஃபேசிங் கேமரா மூலமாக நமக்கு வந்து 3x இன் சென்சார் ஜூம் செய்யலாம் சொல்லியிருக்காங்க. இது போக டில்ட் அண்ட் ஷிஃப்ட் டைம் லாப்ஸ் வீடியோ, ஸ்டாரி டைம் லாப்ஸ் வீடியோ, ஸ்டாரி மோட், டில்ட் ஷிஃப்ட் மோடு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்னும் பலவிதமான நைட் ஸ்கேப் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக நியான் ப்ரோட்ரேட்ஸ், டைனமிக் போக்கே மாதிரியான மோட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமராஸ்க்கு வந்து பலவிதமான மோட்ஸ் இதில் கொடுக்காங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 4 கேமரா கொடுக்குறாங்க. அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்காங்க. இது f2.45 ஆப்பர்ச்சரில் வருது. இது சோனியோட IMX471 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக செல்ஃபீஸ்லாம் ஓரளவு டீசெண்டாக எடுக்க முடியும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 50 வாட்கான ஒரு சூப்பர் டாட் ஊக் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். 0 to 50 வந்து 17 நிமிஷத்துலையும் அதே 0 to 100 வந்து 47 நிமிஷத்துலையும் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும் இந்த பேட்டரி மூலமாக. மேலும் இந்த ஃபோன் வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஃபோனோட வெயிட் 176 கிராம் வருது. இது போக இந்த ஃபோனில் டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5, சார்ஜ் பண்ணுறதுக்காக USB டைப் C போர்ட் மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து Android 11 OSல வந்து ரியல்மியோட 2.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ரியல்மியோட இந்த 8 ப்ரோ பொறுத்தவரையும் இன்ஃபினிட் பிளாக், இன்ஃபினிட் ப்ளூ, அது மட்டும் இல்லாமல் இலுமினேட்டிங் எல்லோ அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கிடைக்கிது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம்.
6GB RAM with 120GB ஸ்டோரேஜோட விலை 17,999க்கும் அதே 8GB RAM with 120GB ஸ்டோரேஜோட விலை 19,999க்கும் Realme வெப்சைட் அது மட்டும் Flipkart வெப்சைட்லோடு விற்கிறாங்க. இதோட பையிங் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவரலாக இந்த Realmeயோட இந்த 8 Pro ஃபோனை பற்றி பேசும்போது வந்து ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு நல்ல பேக்கேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள் வந்ததுக்கப்புறம், குறிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 18% ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எல்லா விதமான ஸ்மார்ட் ஃபோனோட விலையும் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ நீங்கள் வந்து கண்கூட பார்க்க முடியுது அப்படிங்கிறத இந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து ப்ரைஸிங் வந்து எல்லா ஃபோனுக்கும் இடிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ ப்ரைஸிங்கை ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இந்த காலத்தில் சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜிஎஸ்டியோட விலை எப்போ குறையுதோ அதுக்கேற்றாப்புல தான் எல்லா விலையும் குறையும். ஏன் பெட்ரோல் விலையே குறைய மாட்டேங்கி, ஜிஎஸ்டி மட்டும் இறக்க போகிறாங்க. மேலும் இந்த Realmeயோட 8 Proல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 1-2 விஷயங்கள் கொஞ்சம் டவுன் கிரேட் தான். என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த பேக் சைடில் இந்த டேர் டு லீப் அப்படிங்கிற பெரிய எழுத்து என்ன பொறுத்தவரையும் நெகட்டிவ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஒரு 60 ஹெட்ஸ் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 90 ஹெட்ஸ் அல்லது 120 ஹெட்ஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது கொடுக்கல. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தெரிஞ்சுது. மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட், RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ், அது மட்டும் பேக் சைட் கேமராஸ்லாம் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ் அப்படி சொல்கிறதுக்கு இந்த 2 விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ Realmeயோட இந்த 8 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பண்ணிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து நான் டெக் தமிழுக்காக மற்றொரு செய்தி வரை நன்றி, வணக்கம்.